இந்த மாதிரி கார்ட்டூன் கதைகளுக்கு செப்பரேட்டாக ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. வீடியோவோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கிற மாதிரி இல்லை பிளேன்லேருந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஹுக் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஆடியன்ஸை எண்டு வரைக்கும் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் ஃப்ரீயாகவே ஜென்ரேட் பண்ணலாம். ஸ்டோர்லேருந்து கிராக் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், x.comோட ஆப்பு தான் வந்து இந்த கிராக். இப்போ இதில் வந்து ஃப்ரீயாக நீங்கள் இமேஜ் அண்ட் வீடியோ ஜெனரேஷன் பண்ணலாம். ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் எப்பயுமே ஒரு 4 or 5 கூகுள் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரீ சைட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது கிரெடிட்ஸ் காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் லாக் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ணிக்கலாம். உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பேஜ் வரும். இதில் மேலே இமேஜின் இருக்கு இல்லையா, அந்த இமேஜினை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து வீடியோ அண்ட் ஃபோட்டோ ஜெனரேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ கீழே டைலாக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலயமா நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன டைப் பண்ணுறேன்னா வந்துட்டு ஒரு கேட் வந்து ஒரு சிக்கனை வந்து பேட்டை வச்சு அடிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு ஹுக் இருக்கணும். அப்போ தான் மக்கள் வந்து தள்ளி விடாமல் வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தான் மோஸ்ட்லி அடுக்கிற மாதிரி இல்லை வந்து பூனைக்குட்டி ட்ரெயின் ட்ராக்கில் இருக்கிற மாதிரி இல்லை பிளெயின்லேருந்து யாரோ ஜம்ப் பண்ணுற மாதிரி பண்ணணும். இப்போது சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸை ஜென்ரேட் பண்ணி காமிக்கும். ஸோ இதுதான் அட்வான்டேஜ். உங்களுக்கு எந்த மாதிரி சீன் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்க முடியும். இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோ ப்ராம்ப்ட் கொடுத்தா இந்த மாதிரி நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்காது. ஸோ அதனால் எப்பயுமே ஃபஸ்ட்டு இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் முக்கியமாக அந்த மேக் வீடியோக்கு பக்கத்தில் அந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் அது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம், ஸ்பீச்சு, ஸ்பைசி, ஃபன், நார்மல் இருக்குது. இதில் நார்மல் போட்டிங்கன்னா அதுவே இஷ்டத்துக்கு வீடியோ ஜென்ரேட் பண்ணும். இப்போ ஃபன்னுனா வந்துட்டு அது ஒரு மாதிரி கண்ணாமண்ணான்னு பண்ணுது. ஃபன்னு யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பீச் வந்து நம்ம டைலாக்ஸ் கொடுத்தோன்னா அதை பேசும். அப்புறம் கஸ்டம் வந்து நம்ம கஸ்டம் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவுக்கு நம்ம கஸ்டம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கலாம். இப்போ பூனை வந்து கட்டையை வச்சு அந்த கோழியை அடிக்கணுன்றத சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு சொந்தமாக ப்ராம்ப்ட் அடிக்கிறது கஷ்டமாச்சுன்னா நீங்கள் ChatGPT கேட்டிங்கன்னா அதுவே வந்து சீன் பை சீன் தனித்தனியாக உங்களுக்கு ப்ராம்ப்ட் கொடுத்துரும். இப்போது நீங்கள் ப்ராம்ப்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற சப்மிட் பட்டனை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பர்சன்டேஜ் காமிக்கும் வீடியோ ஜெனரேஷன். மினிட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது டைலாக் பாக்ஸில் வந்துட்டு அடுத்த சீனுக்கான நீங்கள் ப்ராம்ப்ட் என்ட்ரு பண்ணிங்கன்னா வந்துட்டு அது வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஃபோட்டோஸ் காமிக்கும். இப்போது நீங்கள் இந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு ஏற்கனவே ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பூனை ஒரு கலரில் வந்திருக்கும், கோழி ஒரு கலரில் வந்திருக்கும். ஸோ அதே ரேஞ்சில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு பூனை சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். மேக் வீடியோ பக்கத்தில் அந்த ஆரோ அழுத்தி அதில் கஸ்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ப்ராம்ப்ட் வந்து கேட் ஷுட் பி ரைடிங் த சைக்கிள் அண்ட் சிக்கன் ஷுட் பி சிட்டிங் இன் த ஃப்ரண்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டு நான் வந்து சப்மிட் பண்ணிடுறேன். இப்போ வீடியோ ஜென்ரேட் ஆகுது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா வந்துட்டு அது பேக்ரவுண்டில் கூட ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டேரெக்டாக டைலாக்ஸ் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் சீனுக்கான இமேஜஸை நீங்கள் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வந்து ஸ்டோரி மைண்டில் தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutesல நீங்கள் ஒரு 4 வீடியோ ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறது முடிஞ்சிச்சு. வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பட்டன் இருக்குது. அந்த டவுன்லோட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். அடுத்த சீனுக்கான இமேஜை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் டக்குன்னு ஒரு 5 minutesல எல்லா இமேஜஸையும் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதுக்கான வீடியோவை நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ ப்ராம்ப்ட் டைலாக் பாக்ஸ் பக்கத்தில் இந்த ஐக்கன் இருக்கு இல்லையா, அந்த ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜெனரேட் ஆன எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஸோ நீங்கள் நிறைய சப்மிட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டட் வீடியோஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆன வீடியோஸை அப்படியே நீங்கள் யூடியூப்பில் போடாதீங்க. ஏன்னா வந்துட்டு அது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அது ஒரு கரப்டான மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு இன்ஷாட்டில் ஆட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணணும். இன்ஷாட்டில் நியூ வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கேலரியில் இங்கே வந்து வீடியோஸ்லாம் க்ளீனாக காமிக்குது. ஸோ ஐக்கன் கரப்டான மாதிரி இல்லை. ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக கட்டு வண்டி கரெக்டாக வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஏன்னா சக்குன்னு சீன் மாறுற மாதிரி இருக்கணும். நீங்கள் மாட்டு ஒரு 20 செகண்டுக்கு வீடியோ போட்டிங்கன்னா தள்ளி விட்டு போயினே இருப்பாங்க. ஸோ ஜம்ப் பண்ணல பறக்குது, உடனே பேராஷூட் மாட்டுது,
அந்த மாதிரி கட்டு வந்து டக்குன்னு வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக உங்களோட வீடியோ க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்பரேட்டாக ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்டோரி தான் முக்கியம். ஸ்டோரி சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா வீடியோஸ்க்கு வியூஸ் நல்லா போகும். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம். வித் மியூசிக் போட்டுக்கோங்க. நார்மலாக இந்த மாதிரி வீடியோஸில் நான் வந்து டயலாக்ஸ் பார்க்கல. ஸோ நீங்கள் ட்ரெண்டியாக இருக்கிற மியூசிக்கை செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. சப்போஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்டில் ஃபுல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். பை, see you.